கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண்மகளை எள்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார் குறைக்கேன்? ஆழியான் என்னும் ஆழமோழையில் பாய்ச்சி அகப்படும் தீ மூழை உப்பு அறியாதென்னும் மூதுரையும் இளலேகேயே. அந்த கண்ணனுக்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள். சுத்தீவிர இந்த ஊர் குட்டிகள்லாம் அவனோட தானே சுத்துறது. அதோட சில பையன்கள்லாம் வேற இருக்கான். முதல்ல ஒரு பையனை அனுப்பிச்சு அவளை கூட்டுண்டு வாடா அப்படின்னா அந்த பையனாவது விஷயம் தெரிஞ்ச பையனெல்லாம் கண்ணா அனுப்புவனா அனுப்ப மாட்டா. அது ஒரு முக்த பாலகனா, ஏதோ 2 வயசு 3 வயசு இருக்குமோன்னவோ அவத்துல வெண்ணெய் கொடுப்பா, போய் வெண்ணெய் குடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அக்கா இருக்கா இல்லையா இருக்காளான்னு பார்த்துட்டு வாங்க. ஏதோ பட்சணம் பண்ணிருக்கா, இது வாங்கலாம் நினைச்சுண்டு பாவம் பேதை ஓர் பாலகன் வந்து, ஏழை விஷயம் தெரியாதவன் என் பெண் மகளை எழ்கி இவளோட சித்த நேரம் பேசி நின்றுட்டு கண்ணன் தான் உன்னை விசாரிக்க சொன்னா, உன்னை பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. போருமே, கண்ணன் பார்க்க சொன்னானதுமே அது கால் வீட்டுல பார மாட்டேங்கிறது. அதுக்குள்ள இன்னொரு 10 தோழிமார்கள் வேற வந்துட்டா. வாடி கும்மி கோலாட்டங்கள்லாம் போடலாம், கிருஷ்ணன் ரெடியா இருக்கான், அங்க போய் ராசக்கிரீடை பண்ண போறானா, உன்னையும் கூட்டு வர சொன்னான்னு கொண்டே போயிட்டான். நான் கொல்லையில தான் பாத்திரம் தேய்ச்சுட்டு இருக்கேன். இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைடி, எங்கடி குழந்தை காணுமே அப்படின்னு கத்துறேன். ஒன்னும் குரலை காணும். அங்கேன்னு வந்து பார்த்தா இவளையே காணும். தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு நான் சொல்லுவேன்? யாருக்கு ஊரை கேகேகேன் ஆழியான் என்னும் ஆழமோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி. கண்ணன் ரொம்ப நல்லவன் இல்லாம அவன் ஒரு பெரிய அகழி மாதிரி. கோட்டைக்கு 4 புறங்கள்லியம் ரட்சணார்த்தம் உள்ள அகழி அப்படிங்கிறார். அது ரட்சணார்த்தம் உள்ள அகழி. ஒரு பெரிய கோட்டை இருந்ததுன்னா ஆழங்காண முடியாம ஒரு சுத்து வளைச்சு ஒரு ஆழி இருக்கும். அதுல தண்ணீர் நிறைய நிரப்பியிருக்கா, வலைகள் வேற போட்டிருப்பா, சத்ருக்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக. எதற்கு அந்த அகழியினால்? கோட்டையில் உள்ள மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக. அதை இங்க சொல்லுவானே நாள் அது இருக்கு அவனிடத்துல. காரணம் என்ன? சகல யாதவ மக்களையும் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற இந்த கோகுல பிருந்தாவன கோட்டை அல்லது உலகத்தையே கோட்டையாக ஆக்கி அதை ரட்சிக்கிறதுக்காகத்தான வந்த அகழி போல இருக்கிறான் அப்படிங்கிறது கூடமா இருக்கு. அந்த அகழியில போய் மாட்டினுட்டாங்க, மூழ்க வேண்டிதான். அதை தலை தூக்கவே முடியாத இந்த குட்டியை இங்கேருந்து அழைச்சன்னு போய் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி. அந்த கண்ணனே ஒரு அகழி, அந்த அகழியில போய் மீண்டு வந்தவார் இன்னி வரையிலும் ஒருத்தரும் இல்லை. அதுல போய் விழுந்ததுதான். விழாம இருந்துட்டு இருந்தா வேணா ஜாக்கிரதையா இருக்கலாம். அதுல கொண்டு இவளை தள்ளி விட்டாக்க அந்த கண்ணனாகிய ஒரு பிரேம சாகரம். அதுல விழுந்த பிறகு தலை தூக்க முடியாம கிடக்கிறாள் இவள். என்ன நீ சின்ன குழந்தைய பத்தி இப்படி எல்லாம் பேசுறியே அப்படிங்கிற. ஆமா, அது நெய்யின் வாசனை தருவிக்கு அறியாதுன்னு சொல்லுவா. மாவிலையில எடுத்து நெய்யை எடுத்து ஹோமம் பண்ணிட்டே இருந்தாக்க நெய் மனம் அந்த மாவிலைக்கு தெரியுமோ? தெரியாது. அதுபோல தளிகை பண்றவாள் பதார்த்தங்களை கரண்டினால் தானே பரமாறுவா. அதுல உப்பு சரியா இருக்கா, உப்பு சரியா இல்லையா அப்படிங்கிறது கரண்டிக்கு தெரியுமா? தெரியாது. மூளை உப்பு அறியாதது என்னும் கரண்டிக்கு தெரியாது. அப்படிங்கிறது போல குணதோஷங்கள் தெரியாதுதான குழந்தைவோ, அவட்ட கவி பெரிய தோஷத்தை கற்றையே அப்படின்னால் அப்படிதான் ஒரு மூதுரை உண்டு. பெரியோர்கள்லாம் சொல்றது உண்டு. ஆனால் இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் நினைக்க முடியலையேங்கிறாள் அவள். மூளை உப்பறியாததென்னும் மூதுரையும் இவளே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.